உங்க அன்னிக்காரிக்கு என்னதே ஒரு ஜாலா சம்பத்துன்னு பாத்தீங்களா? என்னம்மா சொல்றீங்க? அந்த செல்வி புள்ள ஓடி போனதும் போனா உங்க அன்னிக்காரி அங்கேயே தானே கிடக்குறா. முதல்லயே ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இது அவளுக்கு நல்ல சௌரியமா போச்சு. வீடுங்கம்மா, தெரிஞ்சது தானே. அன்னைக்கு என்னம்மா ஒரே பையன், அவனும் ஃபாரின்ல இருக்கிறான். அப்புறம் என்ன அன்னைக்கு ஒரே ஜாலி தானோ. ஆமாம்மா, பாரின்ல அப்படியே சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டுறான் பாரு. அவனுக்கு பாடுபட்டெல்லாம் இங்கிருந்து அனுப்புதே. அவன் என்ன வேலைக்கா போயிருக்கிறான், படிக்கிறதுக்கு தானே போயிருக்கிறான். அவளுக்கு அந்த நினைப்பெல்லாம் என்னால் இருக்குதுன்னு இருக்கிறீங்க நீங்க. எப்படியோ இன்னும் 2 வருஷத்துல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு செந்தில் வந்துருவான்மா. அப்புறம் பார் அன்னைக்கு. ஆமாம்மா, அப்படியே மகம் வந்துட்டான்னு அப்படியே வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வாய் கொணத்தி அப்படியே ஆக்கி அரிச்சு கொட்டிடுவாவோ. அதெல்லாம் செய்வாங்கம்மா. எல்லாம் இப்போ ஜாலி தான். நீங்கள் இருக்கிறீங்களா, அதனால அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணி, அவ்வளவுதான். ஆமாண்டி, அவளுக்காட்ட யோகா ஆருக்கு கிடைச்சிருக்குது சொல்லு பார்க்கலாம். அடவுனி கார்த்திகை தீபம் வருது, ஊடெல்லாம் இப்போ பிடிச்ச ஒரு ரூமாவது க்ளீன் பண்ணலாம். அன்னாடு ஒரு வீடு சுத்தம் பண்ணா கூட பண்ணி போடலாம். ஒரு வேலையும் செய்ய மாட்டா பார்த்துக்கோ. நானே தான் உனி நோம்பினால் எல்லா வேலையும் செய்யணும். அண்ணி செய்யாட்டி போகிறாங்க வீடுங்கம்மா. நாங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம். ஆமாம்மா, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏமா உடம்புக்கு முடியாமல் செஞ்சுட்டு கிடக்குறீங்க. நாங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறோமல்ல, நாங்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. அடடே இளவரசி மீனாட்சி, நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? லட்சுமி அக்கா வாங்கக்கா, வந்து உட்காருங்க. வாங்க வாங்கக்கா, வந்து உட்காருங்க. வாங்க. அண்ணன் என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாருங்களா? என்ன லட்சுமி தண்டவாணி என்ன பண்ற? அதை ஏமா கேட்குறீங்க நீங்க? அந்த ஆள் உனி எங்க தெரியுறாரோ? என்னக்கா சொல்கிறீங்க? நான் என்னத்தன்னு சொல்றது இளவரசி. அந்த ஆள் உனி எங்க தண்ணி போட்டு எங்க உளுந்து கிடக்குறானோ தெரியல. என்னக்கா சொல்கிறீங்க? அண்ணன் இன்னுமா குடிக்கிறதெல்லாம் விடல? ஆடா ஆமா மீனாட்சி, அந்த ஆளையெல்லாம் திருத்த முடியுமா? அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, அது ஒரு சித்த மருத்துவ மாட்டா. அந்த மருந்தை வாங்கி கொடுத்தோம்னா அண்ணன் மறந்துடுவாருக்கா. வாங்கி கொடுக்கலாமாக்கா? ஆட போய் இளவரசி, நான் எங்கிருந்து எல்லாம் காசு செலவு பண்ணிட்டு, அந்த ஆள் சம்பாதிக்கிறது அந்த ஆளே குடிச்சு தீர்த்துறாரு. அப்புறம் நான் எங்கிருந்து தான் செலவு பண்ணிட்டு, நானே தான் என்ற சோறு சார்திங்கிறதுனால நான் சேர்த்த வேண்டாம். நல்லாத்தே இருந்தேன் தண்டவாணி. உனி என்னாய் தொலைஞ்சதோ, எல்லாம் சேருவார் கூட சேர்ந்து எல்லாம் எப்படியோ இந்த குடிப்பழக்கத்தை பழகிட்டேன். உனி என்னதே பண்றது. சரி விடு, நீ எனத்துக்கும் கவலைப்படாத. சரி அம்மா, எனக்கு பெற போடுற தயிர் வேணும்மா, அதுக்கு தான் நான் வந்தேன். இருந்தா கொடுமா மணிமா. அட உனக்கு இல்லாத லட்சுமி, இரு எடுத்துட்டு வர. ஆமா, இந்த முருங்காய், கேரட்டு, இளநீ எல்லாம் இப்பதான் தோட்டத்துல கொண்டு வந்தோம். இளவரசிக்கும் மீனாட்சியும் எடுத்துட்டு போட்டுன்னு வச்சிருக்கிறேன். நீயும் மஞ்சாறு எடுத்துட்டு போ. எனக்கு வேண்டாக்கா, இதை எடுத்துட்டு போனேன்னா வெடிஞ்செந்திரிச்சு அந்த ஆள் இதையும் கொண்டு போய் சந்தையில போட்டு தின்னு ஓடுவேன். ஆட 2 எடுத்துட்டு போ நீ. ஊரப்பறிஞ்சுக்கிட்ட உலகந்தறிஞ்சுக்கிட்ட கண்மணி ஆடியே லட்சுமி. ஹாய் லட்சுமி, எங்கடி இருக்கிற? ஏய் லட்சுமி, ஏய் ஒரு தடவை கூப்பிட்ட வெளியில வரமாண்டியாடி லட்சுமி. ஏய் அடியே, கதவை திறடி, இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு வந்துடுவேன் இந்த மாமன். கதவை திறடி. ஏய் யாரியா நீ? ஓங்கி ஒண்ணு விட்ட காணாம போயிருவேன். ஏய் என்னடி மாமனிவே மிரட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடி என்ற லட்சுமி. அடியே கொஞ்சம் கொண்டக்காரி, உன்னை கீழே போட்டு மிதின்னு மிதிச்சிடுவேன். போய் மாமனுக்கு கரிஞ்சோறு எடுத்துட்டு வாடி என்ற அக்கம் அவளை. அம்மா தாயே. ஏண்டா கண்ணு தெரியாத கிழவா, யாருக்கு யாருடா அத்தமாக? அப்படியே ஓங்கி ஒன்று செவில்ல விட்ட காது கேட்காம போயிருவேன். மரியாதை எங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போயிரு. உனக்கு கண்ணாடி ஒரு கேடு. டேய் கிழவா, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு, இல்ல கடிச்சு துப்பிடுவேன். லட்சுமி இல்லையா நீயே? ஐயோ பேய். ஏய் இன்னும் நீ போகல உன்னைய? ஐயோ பேய்கிட்ட மாட்டிட்டனே. பேய். சீ கருமோ, இது என்ன கன்றாவி இது? என்னை யாருன்னு நினைச்ச? என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, தோலை உரிச்சிடுவேன்.
ஆடியே லட்சுமி, நீ எங்கதான் இருக்கிறியா? என்னடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? மனுஷன் வெடியால முடிச்சு வேலை செஞ்சு ஓட்டுறதுக்குப்பான ஒரு வயசோறு போடாம இங்கனடி உட்காந்து வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கிறடி என்றாரும பொண்டாட்டி. யோ மரியாதைய காலடியா, இங்க எதுக்கே வந்த இப்ப நீ? வாதாண்டவாணி வந்து உட்காரு. யாரது? எங்க ஆத்தாளா? என்ன பெத்ததாயே வந்தையா நீயே? என்னை விட்டு போட்டு போய் 10 வருஷம் தான் ஆகுது. இப்ப இடத்துக்கு வந்த அடிங்க, அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்ட காணாம போயிடுவேன். எடிய முதல்ல கால இங்க வரியா? ஒழுங்கு மரியாதைய காலெடு, மரியாதைய வீட்டுக்கு போயிரு. தேவையில்லாம அடுத்து போய் வீட்டுல வந்து வம்பிழுத்துட்டு இருக்காத, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏய், அப்படி தாண்டி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? ஐயோ அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நீங்க இப்ப நிதானமாவே இல்ல, பேசாம போய் தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அடடே தண்டவாணி, ஏன்டா இப்படி ஆயிட்ட? நீ நல்லா தானடா இருந்த, காலெடுடா முதல்ல. ஏன்டா இப்படி சமைக்கிற சாமானத்திலேயே இப்படி காலை வச்சு நின்னுட்டு இருக்கிற? தண்டவாணி அண்ணா, அண்ணா நீங்க நல்லா தானண்ணா இருந்தீங்க, ஏங்கண்ணா இப்படி ஆயிட்டீங்க? ஏய், என்னங்கடி பொம்பளைங்களை எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு வந்து என்னைய மிரட்டுறியா? ஏய், ஒழுங்கு மரியாதையா இப்ப வந்து எனக்கு சோறு எடுத்து வைக்கல, காலத்தை நரிச்சு கொன்றுவேன். கொள்ளுவ மரியாதை எங்கிருந்து ஓடி போயிரு. இளவரசி, நீ முதல்ல போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஏய், மறுபடியும் தண்ணியா? நான் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தாண்டி வாழ்ந்திருக்கிற, மறுபடியும் தண்ணி இடத்துக்கு? ஏய், ஒழுங்கு மரியாதைய போயிருங்க, அப்புறம் நான் மிருகமா மாறிடுவேன் பார்த்துக்கோ. யோ அறுபகட்ட ஆம்பளை, ஏயா இப்படி என்ற மானத்தை வாங்குற? முதல்ல கால் அடியா. ஏய், கொஞ்சமாவது உனக்கு இந்த மாமன் மேல அக்கறை இருக்குதா அடி? எதுக்கடி அப்புறமா நீ கல்யாணம் பண்ணுன? ஆண்டி, ஒரு ஆம்பளை காலையில உடைச்சு வேலை செஞ்சுட்டு வரானே, ஒரு வயசோறு போடலான்னு இருக்குதா உனக்கு? ஆமா, கிழிச்சு நீ அப்படியே வேலை செஞ்சு சம்பளத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கறவாரு, உன்னை அப்படியே கையில வச்சு தாங்கிறதுக்கு அப்படியே ஓய்ங்க அப்புன்னு காணாம போயிருவேன். ஏய், என்னடி அண்ணி பேசிட்டே இருக்கிற? உன்னைய ஐயோ அம்மா, என்னையவே அடிச்சிட்டு இல்ல நீ உன்னைய? அடே தண்டவாணி, அடே என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ? இவனை இப்படியெல்லாம் விட்ட வேலைக்கு ஆகாது. ஏன் இளவரசி மீனாட்சி, அந்த பக்கெட் தண்ணி தூக்கிட்டு வந்து அவன் தலையில ஊத்துங்க, தெளிட்டு கொஞ்சம். ஏய் குந்தாணி, பேசாம இருந்துடு. என்னால பேசுன உனக்கு பலர் நாள் விட்டுருவேன். யோ, ஏற்கனவே குடிச்சிட்டு யாருகிட்டவோ வம்பிழுத்து நல்ல திம்மால் வாங்கிட்டு வந்திருக்கிறீன்னு நினைக்கிற. மரியாதையா போய் படுத்துரு, இல்ல இருக்கிற எலும்பெல்லாம் உருகிட்டு விட்டுருவேன். ஏய் 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 ஏய், சொன்னா மரியாதையா பேசுடி, ஒட்ட பல்லுக்குள்ள காணாம போயிரு. உன்னைய இப்படியெல்லாம் பேசினாகாது, இருயா. ஐயோ லட்சுமி அக்கா, என்ன பண்றீங்க? லட்சுமி அக்கா, நீங்க பண்ணினதே சரி, இன்னும் நல்ல 4 ஓடு ஓடுக்கா, அப்பதான் இந்த மனுஷனையெல்லாம் திருத்த முடியும். ஏண்டா ஒட்டுற? நானும் போனா போதுன்னு ஒரு பொண்ணா பொறுத்து பார்த்தா என்ற பொறுமையவே சோதிக்கிற நீ. மரியாதையா நாளிலிருந்து குடிக்காம ஒழுங்கு மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் நான். ஏய், மரியாதைய குறவுலிருந்து கல்லிடுடி, அடியாய் விடுடி. அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் மரியாதையா நீ கேளு. ஏய், அதெல்லாம் கேட்க முடியாது. மரியாதையா நான் சம்பாரிச்சு கொடுத்த காசு எல்லாம் கோடுடி. லட்சுமி அக்கா, இதெல்லாம் பத்தாது, அந்த ஆளுக்கு வாயிலேயே நல்லா 4 போடு போடுக்கா. ஐயோ, நீ ஏன் இளவரசி அவளை தூண்டி விட்டுட்டு இருக்கிற? நீ பேசாம இரு. அடே தண்டவாணி, அட பாவி, எந்திரிட மேல முதல்ல. லட்சுமிக்கா விடுங்கக்கா, ஏதாவது 1000 போது, ஒன்று கிடக்க ஒன்று, ஏதாவது 1000 போது விட்டுருக்கா. ஏண்டா பாவி, இத்தனை நாளா குடிச்சு போட்டு வீட்டுலதான் வந்து எங்கூட தகராறு பண்ணிட்டு இருந்தீனா, இப்ப என்னை ஊடா வந்து மானத்தை வாங்குறையா நீ? உன்னைய
ஏய் மாமனை கொன்னுட்டு நீ என்னடி பண்ண பாரு விடுடி முதல்ல. அட பாவி, அவ அம்மா இருக்க வரைக்கும் ஒழுக்கமா இருந்தேன். என்னைக்கு அவ போனாலும் அன்னைக்கே இந்த பாவி இப்படி மாறிட்டேன். அட ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு பாலா போற, எந்திரிடா மேலே. ஏய் எனக்கு ஏதாவது ஒன்று ஆனா நீதான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சு போட்டு செத்து போயிருவேண்டி விடுடி. டேய் 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 ஒற்ற இருக்க என்ற எரிச்சல் கலப்பிட்டு இருந்த நரம்பெல்லாம் உருகிட்டு விட்டுருவேன். லட்சுமிக்கா நல்ல வாய் வாயை போட்டு முதல்ல அந்த நாக்கை புடுங்குக்கா. ஏய் நீ சும்மா இரு இளவரசி. அட லட்சுமி விடு, அவனுக்கு என்னால் ஆய் தொலைஞ்சிட போகுது. ஏய் விடுடி விடுடி. டேய் நேத்து திருடிட்டு போன என்ற செயின் எங்கடா வச்சிருக்கிற? எந்த செயினை கேட்குற? மரியாதையா விடிஞ்சதையும் என்ற செயினை கொண்டு வந்து கொடுக்கல, உன்ற நரம்பு கரம்பு குடல் கடல் எல்லாத்தையும் உருகி என்ற கழுத்துல மாலைய போட்டுருவோம் பாத்துக்கோ. என்ன லட்சுமி சொல்ற? நகையெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சா குடிக்கிறான் இவன். அந்த கொடுமையெல்லாம் ஏமா கேக்குறீங்க என்ற மண்டை எழுத்து இந்த ஆள் கூட வந்து குப்பை கொட்டோன்னு எழுதி வச்சிருக்குது. அட ஏண்டா பாவி, அந்த கருமத்துல என்னடா அப்படி இருக்குது? ஏண்டா இப்படி பொண்டாட்டி நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு குடிச்சு குடிச்சு பாலா போற? உடம்பையும் எடுத்து கூடியும் எடுத்து ஏண்டா இப்படி பண்ணி திடீர நீ? ஏய் யாரு நீயே என்ற பொண்டாட்டி என்னத்துக்கு பேசுற? அவன்ற பொண்டாட்டி அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவளை பேசுன உன்னை போலீஸ்ல உடச்சு கொடுத்துடுவோம் பாத்துக்கோ. பாத்தையா லட்சுமி, அவனுக்கு எத்தனை வாசன்ன்ற மேல எல்லாம் இந்த கூடி பண்ற வேலை. அதை நிறுத்திட்டீன்னா நல்ல பையன் நல்லாத்தே இருப்பானுவேன். நான் இனி என்ன தேக்கா வந்துட்டு இந்த பாவி மனுஷன் இப்படியே குடிச்சு குடிச்சு அன்னாடும் தகராறு பண்ணி என்னை கொண்டு போடுவான் முதல்ல. ஏய் பசிக்குது சோறு போடுடி. ஏய் லட்சுமி அக்கா எனக்கு தண்டவாணி என்னன்னு சிறுசுலிருந்தே தெரியுக்கா. நல்ல ஆள்தாக்கா, ஏனோ இப்படி ஆயிட்டாருக்கா. ஆமாக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த சித்த மருத்துவத்துக்கு பார்க்குறாங்கன்னு சொன்னேன்லக்கா, அங்கே ஊட்டிட்டு போய் இவருக்கு ஒரு லேகியம் வாங்கி கொடுக்கலாங்க்கா. எல்லாம் சரியாக போயிரு. அட பாவி, எப்படி வாழ்ந்த வரம்புற, எப்பேற்பட்ட குடும்பம், இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டு திரியிறானே. குடும்ப மானத்தை வாங்குறாரோ இல்லையோம்மா என்று உயிரை வாங்கிடுவாரு. அடே தண்டவாணி எந்திரிட மேல. யோ ஒற்ற, மரியாதையா எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து தொலை. அட தண்டவாணி, அட எந்திரிடா, எந்திரிச்சு மொல்ல வீட்டுக்கு போய் சேரு. வாயா வந்து தொலை. ஐயோ என்னடி அளவு, இவனை ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. அம்மா அந்த ஆளெல்லாம் புள்ள மட்டையாய் கிடக்குறேன். இப்பவெல்லாம் அந்த ஆள் எழுப்பிட்டு போக முடியாதுமா, இங்கேயே கிடக்கட்டு, காலையில் எந்திரிச்சு வரட்டு. ஐயோ இந்த பனியில கடந்து என்னால் சளி கிளி பிடிச்ச உடம்புக்கு என்னால் ஆயப்போகுது. அதுவும் இப்படி புல்லா குடிச்சிட்டு வந்து கிடக்குறானே. அதுக்கு நான் உன்னை என்னமா வந்துட்டு இருக்கட்டுமா இங்கேயே? அக்கா சரி விடுங்க, உன்னை இப்படியே எப்படிக்கா கூட்டிகிட்டு போவீங்க? இங்கேயே தூங்கிட்டு ஒரு நாளைக்கு விடுங்க. எல்லாம் என்றதால எழுத்துமா, நான் போயிட்டு வரேன். சரி இளவரசி மீனாட்சி நடங்க, அவன் இங்கேயே தூங்கட்டும், நீ என்ன பண்றது?